ஹாய் எவர்படி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கிண்டல் செய்பவர்கள் திருட்டு பசங்க அப்படின்ற தகவல் உண்மை வெளியாயிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போக முடியாதா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நினைச்சிருக்கேன் பாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினியை கிண்டல் செய்த வாலிபர் பைக் திருட்டு வழக்கில் கைது. அதாவது ஒரு நல்ல மனிதரை யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க. நல்லவர்கள் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் இவ்வளோ பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இங்க திருட்டு பசங்க மொல்ல மாதிரிங்க இந்த மாரி ஆட்கள் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கிண்டல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு அங்க பாதிக்கப்பட்ட மக்களை போய் ஆறுதல் கூற போயிருந்தாரு. அது இல்லாம நிதி உதவிகளும் செஞ்சார், எல்லாருக்கும் தெரியும். அப்போ சந்தோஷ் என்ற ஒரு இளைஞர் நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் தான்பா ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னாரு. அதையெல்லாம் ட்ரோல் பண்ணாங்க. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர். அவர் மனதை புண்படுத்தவங்க யாருமே உருப்படத இல்லை. ஏன் அப்படின்னாக்கா நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதெல்லாம் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். இப்போ அவங்கெல்லாம் எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு. இப்போ இவரு ஜெயில போயிருக்காரு, ஓகேங்களா? அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இதை நினைச்சிருக்கேன் பாருங்க. தூத்துக்குடி ரஜினி நீங்கள் யார் என கிண்டல் அடித்த வாலிபர் பைக் திருட்டு வழக்கில் கைதானார். தூத்துக்குடி முத்துகிருஷ்ணபுரத்தை சேர்ந்தவர் சாம்குமார், 24 வயது. இவருடைய வீட்டுக்கு முன் நிறுத்தி இருந்த பைக் காணாம போனது. வடபாகம் போலீஸ் விசாரணையில் தூத்துக்குடி பன்றாப்பட்டியைச் சேர்ந்த சந்தோஷ், வயது 23, மற்றும் கால்ராவெல் காலனி மணி, 23 வயது, ஆசிரியர் காலனி சரவணன், வயது 22 ஆகியோர் பைக்கை திருடியது தெரிய வந்தது. அவர்களை கைது செய்து பைக்கை பறிமுதல் செய்தனர். கைதான சந்தோஷ் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் ஈடுபட்டு தாக்குதலில் காயமுற்று அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். காயமுற்றவர்களிடம் ஆறுதல் கூற வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடம் யார் நீங்கள் என்று கிண்டல் அடித்து கேட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்தோஷ், ஓகேங்களா? இதுதாங்க தலைவரை யாரெல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்களோ அவங்க உண்மையாலும் எப்படியாப்பட்டவர்கள் அப்படின்றது நான் சொல்ல தேவையில்லை, இந்த பதிவே சொல்லியிருக்கோம். இதுதாங்க கர்மா. அதாவது உங்களுக்கு தலைவரை கிண்டல் அடிச்சதுனால அன்னைக்கு மறுநாள் உங்களுக்கு எதுவும் நடக்காது. இவருக்கு 6 மாசம் சென்னுதான் கர்மா வேலை செஞ்சிருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா கர்மா வேலை செய்யும். உங்களை கர்மா விடவே விடாது. நீங்க நல்லவங்க. அதாவது தலைவர் சொல்லுவாரு ஒரு விழா மேடையில, நான் 2 பேருக்கு பயப்படுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஒண்ணு கடவுளுக்கு, இன்னொன்னு நல்லவங்களுக்கு. ஏன்னா நல்லவங்க வாக்கு பழிச்சிருமா. நல்லவங்களுக்கு நம்ம ஏதாவது கெடுதலோ இல்லை அவங்கள பத்தி தப்பா ஏதோ பேச போய் அவங்க கொடுக்கும் அந்த சாபம் பழிச்சிடுமா. அது போல நல்லவங்க சாபம் பழிக்கும். அதனால கண்டிப்பா அந்த கர்மா உங்களை விடாது. எது எப்படியோ நீங்க சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கிண்டல் அடிச்சு நக்கல் பண்றவங்க எல்லாம் உண்மையாலுமே எப்படியாப்பட்ட மனிதர்கள்? எல்லாருமே திருடர்கள், மொள்ளமாரிகள் அப்படின்றத இந்த பதிவு சொல்லுது. இதுல ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எல்லா நல்லவர்களும் எல்லா செலிபிரிட்டியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கொண்டாடுறாங்க. அவராகவே இருக்க விடுங்க. உங்களை போல முட்டாள்களாகவும் திருடர்களாகவும் அவரை மாத்தணும்னு நினைக்காதீங்க. அவரு ஸ்டெர்லைட்ல ஆலையில என்ன நடந்தது எல்லாத்தையும் கரெக்டா சொன்னாரு. சமூக விரோதிகள் உள்ள பூந்துட்டாங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பேப்பர்ல பாத்தீங்கன்னா அந்த கிராமத்தை சேர்ந்த மக்களே சொன்னாங்க, அவங்கதான் எங்களை தூண்டி விட்டாங்க இந்த மாதிரி தீவிரவாத செயல் அப்படின்னு. ஓகேங்களா? இது போல சமூக விரோதிகள் உள்ள நுழைஞ்சாங்கன்னு சொன்னதை ஒரு ட்ரோல் பண்ணாங்க. நான் தான்பா ரஜினிகாந்த்னு சொன்னதுக்கு ஒரு ட்ரோல் பண்ணாங்க. அவருடைய பழக்கம் யாரு எது கேட்டாலும் அவர் டவுட் சொல்லுவார். அதான் மனித தன்மை. அதாவது அவரு எதுக்கு கேட்டாரோ, அவரு யார் சொல்லி அந்த மாதிரி கேட்டாரோ அது அப்பாற்பட்ட பிரச்சனை. தலைவர் யாரு சொன்னாலும் யாரு கேட்டாலும் பதில் சொல்லுவார் அப்படின்றத ஒரு நடிகரே சொல்லியிருந்தார். பேட்ட படத்துக்கு போனப்போ அங்க ஒரு ஆளு ரொம்ப பீட்டி குடிச்சிட்டு ரொம்ப இதுவா இருந்தாராம். அப்ப தலைவர்கிட்ட உங்களுக்கு எங்கேயே பார்த்திருக்கேன். அப்போ உடனே தலைவர் என்ன சொன்னார்னா, நீங்க இந்தி படம்லாம் பாப்பீங்களா? பார்த்திருக்கேன். 2.2 ரோபோ பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு அவர் சொன்னாராம். இதுதான் தலைவருடைய குணம். யாரு என்ன கேட்டாலும் அவர் பதில் அளிப்பார். அப்படி ஒரு அற்புத குணம் உடைய மனிதர். அதே அந்த நடிகர் என்ன சொன்னார்னா,
என்ன யாராவது இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா போடா வேலையை பார்த்துன்னு போயிட்டே இருக்கும். அதே தலைவர்கிட்ட சொல்லியிருக்காரு, சார் நானா இருந்தா உண்மையிலேயே போடா வேலையை பார்த்துன்னு போயிட்டே இருக்கும் அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க, அவங்களுக்கு தெரியல, அதை நம்ம புரிய வைக்கிறது நம்மளுடைய வேலை அப்படின்னு சொன்னார் தலைவர். இதுதாங்க தலைவருடைய குணம். இந்த குணத்தை புரிஞ்சிக்காம நீங்க என்னென்னலாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, யாருக்காக நீங்க சும்மடிக்கிறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நாங்க கண்டுக்கவே மாட்டாரு எங்க தலைவர். ஆனா எங்க தலைவருக்கு ஒண்ணுன்னா நாங்க கண்டுக்காம இருக்க முடியாது. ஓகேங்களா? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணிக்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.